மகளிர் தினத்தை முன்னிட்டு இளைய தளபதி விஜய் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு மகளிர் மாநாடு மாதிரி ஒரு மகளிர் மீட்டிங் ஒன்று நடத்தியிருந்தாரு மகாபலிபுரத்துல. அங்க பல வாக்குறுதிகளை அள்ளி வீசி இருக்கிறாரு. மகளிர்களுடைய ஒரு வளர்ச்சிக்காக அவர் அள்ளி வீசிய வாக்குறுதிகள் எந்த மாதிரி இருந்தது, எந்த மக்களை கவர்றதுக்காக இந்த வாக்குறுதிகளை அவர் அள்ளி வீசினார் அப்படின்றது நம்ம இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். அவர் அறிவித்த வாக்குறுதிகள் மிக மிக முக்கியமாக முதல் எடுத்த உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு தமிழக நிலைமையில அதிமுக திமுக போன்ற இரண்டு கட்சிகளுமே ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில மக்கள் மனசுல ஆழ பதிச்சிட்டாங்க. அது என்னன்னா, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்ற ஒரு அடைமொழியோட அதை உண்டாக்கினாரு நம்முடைய திமுகவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சென்ற தேர்தலில் வாக்குறுதியா அதை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 23 மாசம் கழிச்சு ஏறக்குறைய சற்றேறக்குறை நம்முடைய பாராளுமன்ற தேர்தல் வர வரைக்கும் அதை அப்படியே இழுத்து 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 அந்த டைம்ல எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்து அதுல தகுதி வாய்ந்த அப்படின்ற ஒரு அடைமொழியோட சில பெண்களுக்கு மட்டும் கொடுத்து பல பெண்கள் கொடுத்து சில குடும்ப தலைவர்கள் விடுபட்டு யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்குலாம் இதை கொடுக்காம இன்கம் டேக்ஸ் கட்டாத குடும்ப தலைவர்களுக்கு, அந்த குடும்ப தலைவர் யாருமே இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னா அந்த குடும்ப தலைவர்களுக்கு மட்டும் மாதந்தோறும் 1000 ரூபாய் தரக்கூடிய ஒரு உரிமை தொகை அப்படின்ற பேர்ல ஒரு விஷயத்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்ற தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தாரு. அப்போ முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதெல்லாம் சாத்தியமற்ற ஒரு விஷயம், இந்த மாதிரி சொல்லி மக்களை அவர் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா சென்ற தேர்தலில் எந்த வாக்குறுதியால நம்ம திமுக ஜெயிச்சு நம்மளுக்கு தெரியாது. ஆனா வெற்றி பெற்றவன கிட்டத்தட்ட காலம் தாழ்ந்தாலும் அதை செஞ்சு மக்களுடைய மனசுல இடம் பிடிச்சிருந்தாரு. இப்போ இந்த தேர்தல்ல முதல் எடுத்தவனே நம்மளுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல சொன்னதே என்னன்னா, அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை 2000 மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோன்னே ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. திமுகவுக்கு ஒரு எதிர்ப்பா போட்டோன்னா அது மக்கள் மத்தியில் நல்லா மனசுல பதிய ஆரம்பிச்சுது. உடனே என்ன பண்ணிட்டாங்க, திமுக தன்னுடைய சார்பா இப்ப எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல 5000 போட்டார் இல்லையா, அதே மாதிரி என்ன பண்ணிட்டாரு, மாதந்தோறும் எல்லாருக்கும் நானும் 2000 ரூபாய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய் போட்ட கையோட திமுக தலைவர் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 2 பேர் சொன்ன உடனே தலைவர் விடுவாரா? தலைவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ 1000 இல்ல 2000 இல்ல 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் மனசுல ஒரு பெரிய ஒரு விதையை விதைச்சிட்டாரு. இப்ப இது தொடர்ந்து இப்ப அடுத்த கட்சி 3000, அதுக்கு அடுத்த கட்சி 3000 சொல்லுமாலாம் தெரியல. இது தமிழ்நாட்டு அரசியல்ல இது ஒரு லஞ்சம் மாதிரி இது ஒரு மக்கள் மனசுல புறையோடி போயிடுச்சு. நம்ம எந்த தலைவரையும் குறை சொல்ல இல்லை. மக்கள் இந்த 1000 2000க்கு எப்படி ஓட்டு போட அவங்க மனசு மாற ஆரம்பிச்சதோ அதுல இருந்து தலைவர்கள் இதை விடுறதா இல்லை. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்முடைய தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்களும் சிக்கிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா 2500 ரூபாய் அறிவிச்சு மக்கள் மனசுல ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்கள் பார்ப்பா நம்ம தலை 2500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்துகலமா இருக்கிறாங்க. அந்த தாவேகாக்கு ஓட்டு போட முடிவெடுத்த மகளிர். இதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அறிவிப்பு அறிவிச்சாரு. இதை நம்ம சிலிண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டு சிலிண்டர் யூஸ் பண்ற எல்லாருக்குமே மாதந்தோறும் ஒரு சிலிண்டருக்கும் 100 ரூபாய் நாங்க மானியம் தரோம் அப்படின்னாரு. நம்ம இதுக்கு முன்னாடி பாத்தீங்களா மோடி என்ன சொன்னாருன்னா, நம்ம இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் இந்த சிலிண்டர் இருக்கு இல்லைங்களா, சிலிண்டர் வீட்டுக்கு வாங்கும் பொழுது அவங்களுடைய அக்கௌண்ட்ல அதுக்கு முன்னாடி ஒரு சிலிண்டர் மானியம்லாம் கட் பண்ணி இப்போ 900 ரூபான்னு வச்சுங்களேன், 400 ரூபாய் மட்டும் தான் வாங்குவாங்க. 500 ரூபாய் கவர்மெண்ட் மானியம் வழங்கும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு 6ல இருந்து 12 சிலிண்டர் வரைக்கும் அந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது குடும்ப இல்லத்தரசிகளுக்கு. நம்ம பிரதமர் வந்தாரு. பிரதமர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்ல இதெல்லாம் சரிப்படாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இதை வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பேங்க்ல போட்டுடுறேன். உங்களுக்கு பேங்க்ல போட்டு என்ன பண்றேன்,
அதை வங்கி கணக்குல உங்களுக்கு வர வைக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, மோடியை வந்து வங்கியில போடுறேன்னு சொன்னாரு. அப்பத்துல இருந்தே இந்த மானியம் விலை வந்து ஒரு சிலிண்டருக்கு நம்ம வாங்குறது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபர்ஸ்ட் போட்டாங்க, ஒழுங்கா தான் போட்டாங்க. அப்புறம் இப்பெல்லாம் வந்து யாருக்குமே வரதில்லை. எல்லா இல்லத்தரசிகளுக்கும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, யாருக்கும் சரியா அதெல்லாம் வந்து வரதில்லை. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பலன் வந்து மக்கள் வந்து அடையிறது வந்து நின்று போச்சு. இப்போ நம்முடைய தாவேகா தலைவர் என்ன பண்றாருன்னா, வருடத்துக்கு 6 சிலிண்டர் கொடுத்துட்றேன்பா, ஒருத்தர் வீட்டுக்கும் 6 சிலிண்டர் கொடுத்துட்றேன், நீங்க அதை வந்து ஃபுல்லா வந்து இலவசம். நீங்க இல்லத்தரசிங்க வந்து சிலிண்டர் வாங்க நீங்க கவலைப்பட வேணாம், வருஷத்துக்கு உங்களுக்கு 6 சிலிண்டர் கொடுத்துட்றேன், முழு சிலிண்டர் இங்க வச்சுங்க, குடும்பத்தை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இன்னொரு அதிரடியை தூக்கி இறக்கி இருக்கிறாரு நம்மளுடைய இளைய தளபதி தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள். தாவேகாவின் தலைவர் வந்து வெறும் நீங்க நினைக்கலாம், என்ன இல்லத்தரசில் மட்டும்தான் தருவாரா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 2500 தர, அந்த 2500 மேட்டர் கூட ஒரு இல்லத்தரசியான்னு தெரியல, எல்லா பெண்களுக்கும் 2500 சொல்லிட்டாரு. அது வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். அது வந்து இல்லத்தரசியா இல்ல வந்து எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டு சொல்லுவாரு. எல்லா பெண்களும் 60 வயசை தொடாத எல்லாருக்குமே 2500 தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. இப்போ திருமணமாவாத ஒரு பெண்கள், இளம் பெண்கள் கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு. பெண்கள் மகளிர் தினம் இல்லையா, அதுக்கு ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் திருமணம் ஆக போதோ அவங்க எல்லாருக்குமே 8 பவுன், அதாவது 8 கிராம் நகை, 1 சவரன் நகை கொடுத்துருவாரு, தங்கமா கொடுத்துருவாரு. அதோட ஒர்த் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்னைய தேதி வந்து 1.25 லட்சம் ரூபாய். அது கூட அடிஷ்னலா என்ன பண்றாருன்னா, ஒரு பட்டு புடவை மணமகளுக்கு. மகளிர் பத்தி மட்டும் தான் பேசுறாரு, ஆண்களை பத்தி யாருமே பேசுறதில்லை. அவர் அப்புறம் பேசுவாரான்னு தெரியாது. இன்னைய தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் ஒர்த்துள்ள கல்யாண கூப்பன் கொடுத்துருவாரு. கல்யாணக்கு 8 கிராம் நகையும் ஒரு பட்டு புடவையும் கொடுத்துருவாரு. அதை வச்சு மணமகள் வந்து, அது வந்து என்ன சீர்னா, அண்ணன் சீர். ஒரு அண்ணன், பெண்களுக்கு அண்ணன் இல்லையா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் அண்ணன் வந்து திரு விஜய் அவர்கள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அண்ணன் சீரா ஒரு கல்யாணம் மாதிரி எல்லாருக்குமே, அதுக்கு வந்து தகுதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, யாருக்கானாலும் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க 8 கிராம் நகையும் ஒரு பட்டுப்புடையும் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அண்ணங்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கலாம். இது படிப்பு சம்பந்தமான ஒரு அறிவிப்பு. இப்ப குழந்தைங்க வந்து, பெண் குழந்தைகள் வந்து பிறந்ததுல இருந்து ஒரு 12வது படிக்கிற வரைக்கும் வந்து இடைநீக்கல்லாம் பாதியில ஸ்கூல்ல நிறுத்திடுறாங்க, கஷ்டத்தின் காரணமா நிறுத்திடுறாங்க. இப்ப நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயமும் வந்து அரசாங்கம் கொடுத்துடுது. புக்ல இருந்து, பையில இருந்து, ஷூல இருந்து எல்லாமே கொடுத்துடுது. இருந்தாலும் பத்தல, மக்களுக்கு வந்து பத்தல. அது எல்லாம் இருந்தா கூட ஒரு அவங்க வந்து குழந்தை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா அவங்களுக்கு ஒரு செலவாகும் இல்லையா, அந்த மாமா குழந்தைகளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு செலவாகும் இல்லையா, அந்த செலவு என்ன பண்றாரு தாவேகா தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தன அதையும் அவரே ஏத்துக்கிட்டு, ஒண்ணு குடும்பத்தினுடைய தலைவிக்கோ அல்லது அந்த குழந்தையை பராமரிக்கும் கார்டியனுக்கோ என்ன பண்றாரு, வருஷத்துக்கு 15,000 கொடுத்துட்றாரு. அதையும் அக்கௌண்ட்ல ஏத்திடுறாரு. ஏற்கனவே இப்ப இதெல்லாம் வந்து அவர் வந்து ட்ரெஸ்ஸுலாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது, அது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதை அவர் அந்த பாயிண்ட்டை டச் பண்ணாம புதுசா பாயிண்ட் வந்து 15,000 ரூபாய் வந்து பெட்ரோல் கொடுத்துட்றேன். இதுவும் அடிஷனல் அமௌண்ட். ஏற்கனவே இந்த கல்யாணத்துக்கான இந்த நகை வந்து 4 கிராம் வந்து அரசாங்கம் போட்டு கொண்டிருக்கு, அது எல்லாருக்கும் போடல, அது வந்து அப்ளை பண்ணும், அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுதான் அதை போடுறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தராங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, எல்லாருக்குமே வந்து அந்த 8 கிராம் நகையை போட்டுறேன்னு சொல்றாரு. எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து 15,000 ரூபாய் அமௌண்ட் அனுப்பிடுறேன்னு சொல்றாரு. இது மத்த கவர்மெண்ட்டுக்கு இப்ப ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கிற மத்த அரசியல் தலைவர்ல இருந்து வித்தியாசமா இதை வந்து என்ன பண்றாரு, அடிஷனலா இதையும் நீங்க வந்து கிஃப்டா இலவசமா நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மக்களுக்கு தரேன், நான் ஜெயிச்சா அதையும் வந்து மக்களுக்கு நான் தரேன் அப்படின்றாரு. ஏற்கனவே வந்து இலவசத்தை ஒழிக்கணும் சர்க்கார் படத்துல வந்து இருந்த கலெக்டிவெல்லாம் போட்டு உடைச்ச இந்த 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 கட்சியினோட தலைவருடைய அந்த சின்னஞ்சிறு பசங்க நினைச்சா இப்போ ரொம்ப வருத்தமா இருக்கு. சில இடத்துல என்ன பண்ணாங்க, இன்னொரு முக்கியமான அறிவிப்பு ஒண்ணு இருக்கு. அது வந்து பஸ் அறிவிப்புனா நீங்க வந்து வெறும் 6 அறிவிப்பு இல்ல, 60 அறிவிப்பு வந்து வெறும் 6 அறிவிப்புன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. ஆனா கிட்டத்தட்ட அவ்வளவு இருக்கு. பஸ்ல வந்து பெண்கள் வந்து இப்போ பேருந்துல வந்து பெண்கள் வந்து வெறும் சென்னைக்குள்ளே சுத்துற அந்த மாவட்டத்துக்குள்ளே சுத்துறது என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க தமிழ்நாட்டுல எங்க ஒன்னா சுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு பொண்ணு வந்து இவருடைய மீட்டிங்ல வந்து ஓசி பஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த விஜய் வந்து அந்த மாதிரி ஒரு மாணவர்களை வளர்த்து வருவார்னு நினைச்சா
இவரும் என்ன பண்ணிட்டாருன்னா, ஓசி பஸ் வேணுமா, நல்ல ஆட்சி வேணுமான்னு சொல்லி அந்த பொண்ணு பேச ரொம்ப வைரலான ஒரு கண்டென்ட் வீடியோல இருக்கும். அடிக்கடி இந்த சமூக வலைதளம் நான் பாக்குறேன். இப்ப அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஒரு சாதாரண கட்சி சொல்ற மாதிரி அவர் என்ன இவர் வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பெண்களுக்கு ஃப்ரீ கொடுத்தா அவரு ஆண்களுக்கும் ஃப்ரீனாரு. இவர் ஒரு படி மேலே ஏறி என்ன பண்ணாரு, தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க எங்க வேணா வந்து பெண்கள் வந்து வண்டியில ஏறி போலான்னு இன்னொரு அதிரடியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு இன்னொரு விஷயம் அவர் அடிக்கடி தன்னுடைய முதல் மாநாட்டுல இருந்து சொல்கிறார். பெண்கள் பாதுகாப்புக்கு ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்கிறாரு. ஆட்டோல எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா, எல்லா இடத்துலயுமே வந்து விலக்குள்ள ஒரு இடங்கள், அந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயத்த வந்து பண்ணி அங்க ஒரு பாயிண்ட் ஆச்சா ஒரு அதுக்கு ஒரு தனியா ஒரு நம்ம கமிஷன் ஆஃபீஸ்ல ஒரு நம்ம இதுல 108 நம்ம ஃபோன் பண்ணா உடனே அட்டன் பண்றாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்தி பெண்களுக்கு வந்து பயங்கரமான பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து பாராட்டணும். ஆனா இருந்தா கூட அது வந்து ஜென்ரலா வந்து எல்லாருமே அதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வந்து நம்ம ரொம்ப ஒரு குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நடந்தா பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சானிடரி நாப்கின் வந்து இப்பவே கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து தரமான ஒரு சானிடரி நாப்கினா வந்து பெண்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற இன்னொரு அறிவிப்பையும் வந்து அறிவிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேர் வைக்கிறாரு. அஞ்சலை மலை உள்ள எடுத்துன்னு வந்துட்டாரு. வீரமங்கை வேலு நாச்சியெல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு இந்த பாதுகாப்புக்கு வந்து வீரமங்கை வேலு நாச்சியர்னு ஒரு குரூப் ஆரம்பிச்சு அவங்க அங்கங்க பெண்களே பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நைட்ல டேல எல்லா இடத்துலயுமே வந்து பெண்களே பாதுகாப்பா இருப்பாங்க, சீருடை அணிந்த பாதுகாப்பா இருப்பாங்கன்னாரு. எனக்கு என்ன சந்தேகம்னா அந்த பாதுகாப்பு இருக்கிற பெண்களுக்கு யார் பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்றது அடுத்த ஒரு கேள்வி. அவ்வளவு டீப்பாலாம் போவேனா, அவர் சொன்னதை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால இந்த ஒரு விஷயத்தையும் வந்து இவர் டச் பண்ணியிருக்காரு. அவர் டச் பண்ண விஷயம் நல்ல விஷயம் தான். ஆனா எல்லாமே வந்து ஏற்கனவே இருந்த அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் சொன்ன அதே விஷயங்களை தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாரு. இது எப்படி இது வந்து மாறும் அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவர் அடுத்து இன்னொரு அறிவிப்பு அறிவிச்சுக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன பண்றாரு, தங்க மோதிரம் அணிவிக்கணும் அப்படின்றாரு. இது வந்து சினிமா நடிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு வந்து பிறந்த அந்த குழந்தைகள் வந்து தங்க மோதிரம் அணிவிக்கிறது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான், அடிக்கடி பண்ணுவாங்க. அதை வந்து இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு தாய் மாமன்ற முறையில வந்து எல்லா குழந்தைகளுக்குமே வந்து நான் என்ன பண்ணுவேன், பிறகுற எல்லா குழந்தைக்குமே வந்து ஒரு தங்க மோதிரம் கொடுப்பேன். அது கூட வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கிட் ஒண்ணு கொடுப்பேன். அந்த கிட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ற எல்லா ஐட்டமும் அதுல இருக்கும். அதை நான் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுத்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நல்ல தாய் மாமனா இருப்பேன். என்னோட தங்கை அக்காங்களுக்கு பிறக்கிற, ஏன்னா அவர் தான் வந்து நம்முடைய இது இல்லையா, அண்ணன் இல்லையா எல்லாருக்கும். அப்போ அவர் தாய் மாமன் ஆயிடுறாரு. ஸோ அவர் தாய் மாமனா இருந்து என்ன பண்றாருன்னா, எல்லா குழந்தைகளுக்கும் வந்து தங்க மோதிரமும் அந்த குழந்தைகளுக்கான கிட்டம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறாரு. சிலதெல்லாம் வந்து நம்ம பாராட்டாம இருக்க முடியாது. ஆனா அது திரும்ப திரும்ப அவர் சொன்ன எல்லாமே வந்து இலவசங்களை பேஸ் பண்ணி தான் இருக்க தவிர, அவர் புதுசா வருமானத்துக்கு பெண்களோட வருமானத்துக்கு எதுவும் பெருசா சொல்லல. மகளிர் குழு கடன் 5 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் வந்து குழுவுல கொடுப்பாங்க. அந்த குழுவுல கொடுத்த காசை வந்து கரெக்டா கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. அதுவும் மானியமா கொடுப்பாங்க. அந்த கடனை அவங்க ஒழுங்கா கட்டிட்டாங்கன்னா அதுல கவர்மெண்ட்ல வந்து இப்ப இருக்கிற பல அரசாங்க ஸ்கீம் மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்கி அதுல அவருக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அதை தள்ளுபடியும் பண்ணுவாங்க ஒழுங்கா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய இன்னொரு பரிசை வந்து மகளிர் கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த மாதிரி அறிவிப்பெல்லாம் மொத்தமா பார்க்கும்போது நம்ம மனசு சில விஷயம் தோணும் இல்லையா. இவர் வந்து ஒரு மாறுதலுக்காக வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு, ஒரு மாறுதலுக்காக செய்ய உள்ளே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரை நம்பி நம்ம சினிமா நடித்தப்போ நம்ம அப்பத்துல இருந்தே வந்து இவருடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கும்போது சில டவுட்ஸ் எல்லாம் இருந்தது. இவர் முத உள்ள வரும்போது என்ன சொன்னார், சினிமால வந்து இலவசங்களை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பேசி பேசி பல இளைஞர்களை பல சின்ன பசங்க அப்ப இருந்த டிவி ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்த ஒரு டிவி வந்து அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு யூஸ் ஆகும்னு தெரியும். அந்த டிவி எல்லாம் இந்த பசங்க வந்து இவர் பேச்சை கேட்டு உடைச்சாங்க, இலவசமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உடைச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சவர் வந்து இப்ப என்ன பண்ற, ஃபுல்லா இலவசம், மகளிர் எல்லாருக்குமே ஃபுல்லா அவர் சொன்னது எல்லாமே வேற இலவசம் தான். அது வந்து இலவசம் கிடையாது கண்ணா, அது வந்து நம்முடைய பணம், நம்ம போடுற பணத்தை அவர் திருப்பி தரான்றது மக்கள் என்னைக்கு புரிஞ்சிடும். அது திமுக பண்ணாலும் தப்பு தான், அதிமுக பண்ணாலும் தப்பு தான், எந்த கட்சி பண்ணாலும் தப்பு தான். அதையே வந்து செய்யறதுக்கு இதுக்கு இன்னொரு கட்சி அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம விஜயனுடைய பர்சனல் விஷயத்தை எதுவுமே நம்ம பேசல, இது வரைக்கும் நம்ம பேசவே இல்லை, எதுவுமே நம்ம பேச போறதே கிடையாது. ஆனா பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடிய அதே நேரத்துல
குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசியிருந்தாருன்னா அவர் சொல்றது எல்லாமே மக்கள் கேட்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். இருந்தாலும் வந்து அவர் பேச ஏன்னா அரசியல் அப்படின்றது வேற, அவருடைய பர்சனல் விஷயம் அப்படின்றது வேற. மக்களுக்காக அவர் செய்ய நினைக்கிறது நம்ம தப்பு சொல்லல. ஆனா ஏற்கனவே சில கட்சிகள் செஞ்ச அதே விஷயத்த செய்து எது இன்னொரு கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறார். இவர் சொல்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார். இது நடக்கிறதெல்லாம் பார்த்தா சதுரங்க வேட்டையில அந்த ஆசை காட்டணும். இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆசையை தூண்டுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து நல்லா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய சதுரங்க வேட்டை அப்படின்ற படம் எனக்கு ஞாபகம் வருது. அதிமுக படம் அப்படிதான், திமுக பண்ணாலும் அப்படிதான். அது எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே வழியை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு விஜய் வந்து அதே விஷயத்த ஃபாலோ பண்ணி இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ண போறாரா அப்படின்றது ஒரு டவுட் தான். அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரு. ஆனா அது மக்கள் மத்தியில வந்து வேற விஷயத்த சொல்லாம அதே விஷயத்த சொல்றாரு. ஏற்கனவே இந்த மாற்றத்தை விரும்பணும், வித்தியாசமா என்ன பண்ணுவான்னு ஒரு ஓட்டு போட நினைச்சவங்களுக்கு வந்து ஏற்கனவே இந்த அவரோட பர்சனல் மேட்டர் கொஞ்சம் அடிப்பட்ட நேரத்துல இவரோட இந்த அறிவிப்புகள் வந்து அவங்களை எப்படி வந்து பாதிக்குமா, இல்ல இதை நம்பிதான் இன்னும் ஓட்டு போடுறாங்க மக்கள் பல பேர் இருக்காங்க. நம்ம சொல்ல முடியாது. பல பேர் வந்து இந்த என்ன ஃப்ரீ கொடுப்பாங்க, ஃப்ரீக்காக ஓட்டு போடுற பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஸோ இதுக்காகவும் பல மக்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அரசியல்வாதி அவங்களுக்கு அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு பொது மனுஷனா இருந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு என்னத்தை ஞாபகப்படுத்தினா, இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர அந்த விஷயம் தான் ஞாபகப்படுத்துது. இது வந்து அந்த பேஸ் பண்ணி தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றேன். எப்படி வந்து பிரதமர் மோடி ஐயா வந்து எல்லாருக்கும் குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாய் தருவேன்னு சொல்லி அதை தரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லி கருப்பு பணத்தை ஒழிச்சு சொல்லி பண்ற மாதிரி உள்ள ஆட்சிக்கு வந்தாரு. அதே மாதிரி இவர் சொன்ன பணத்தெல்லாம் டோட்டல் பண்ணி பண்ணா 5 லட்சத்துல தாண்டிடுது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் 5 லட்சம் ரூபாய் போடுவாரு. ஒரு வருஷம் வருஷம் 5 லட்சம் ரூபாய் போடுற மாதிரி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறது. இன்னும் எவ்வளவு சொல்லுவாருன்னு தெரியல. 15 தாண்டி அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு மக்கள் மனசுல வந்து ஒரு ஒரு ஆசை விதையை வந்து விதைச்சிருக்கிறாரு விஜய். இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு சொல்லி நீங்க போக போக தான் பார்க்கணும். மக்கள் மனசு எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது.